என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் இருந்து வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒரே வழி ஜெபமே. பாருங்கள், நீங்கள் வேண்டிய விண்ணப்பம் பண்ணுகிற, நீங்கள் விருப்பப்படுகிற, நீங்கள் ஜெபிக்கிற, மன்றாடுகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேதத்திலே ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. ஐயா, நீங்கள் நல்ல வொர்ஷிப் பண்ணலாம், நல்ல பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்கலாம், இன்னும் பாருங்கள் நல்ல வேத தியானம் செய்யலாம், இன்னும் நீதியான நல்ல நடவடிக்கைகள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே நீங்கள் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவற்றை, ஐயா, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான் கர்த்தரோடு உங்களை இணைக்கிறது. பாருங்க, இணைக்கிறது மாத்திரமல்ல, கேட்க செய்கிறது, அவரை பேச வைக்கிறது, கலந்துரையாட செய்கிறது. ஒரு இணக்கத்தை, நல்ல உறவை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல அற்புதமான வழி ஜெபம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சில சகோதர சகோதரிகள் நினைக்கிறார்கள், ஒருவேளை நாம் நாம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், நல்லவங்களா தான் இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு தேவை என்பதை நாம் விரும்புவதற்கு முன்பே, வேண்டிக் கொள்வதற்கு முன்பே அவர் அதை அறிந்திருக்கிறார். ஆமா, உண்மைதான், சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருந்து ஒரு அற்புதமான காரியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இன்று தியானித்து விட்டு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், அது ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அநேகர் நம்ம அப்பா தானே, நம்ம ஆண்டவற்றை ஏன் அப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும். உங்களுடைய கருத்தான ஜெபம், உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம், பாருங்க, உங்களுடைய இடைவிடாத ஜெபம் என்ன செய்யும்? பல காரியங்களை, அசையாத கோட்டைகளை அசைய பண்ணும், நொறுக்க முடியாத மலைகளை நொறுக்கி போடும். ஐயா, உங்களுக்கு நீங்க நினைக்கவே முடியாத, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும். இந்த காரியத்தை எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். பாருங்கள், 36, 33 இருந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே, அண்டர்லைன், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். ஐயா, ஒருவேளை நம்ம குடும்பத்துல அவாந்தரமாய் போன, குடியில்லாத, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், இது போன்ற சூழ்நிலைகளில் இருக்கிற நம்மை அவர் என்ன செய்வார்? குடியேற்றுவிப்பார், நம்மையும் நம்ம பிள்ளைகளையும். எங்க கொண்டு? புது வீடுகளில், புது இடங்களில், புது பங்களாக்களில், அல்லது புது ஸ்தானங்களில், நல்ல வேலைகளில் அவர் என்ன செய்வார்? உங்களை கொண்டு அமர்த்துவார். அவாந்தரமாய், ஐயா, நொறுங்கி போன வாழ்க்கை இருக்கிற இடங்களிலே எல்லாம் நொறுங்கி நிர்மூலமாய் போனது போல் இருக்கிற இடங்களை அவர் கட்டுவார். பாழான தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். உங்களை பாழாய் போன தேசம், இவ வாழா வெட்டி, இவ வாழாமை போனாங்க, இவங்க குடும்பமே அப்படித்தான், இவங்க எல்லாருமே இப்படி போயிட்டாங்க, இந்த குடும்பத்தில் யாருமே உருப்படவில்லை, இவர்கள் எல்லாம் ஒரு தேசம் போல் அழிந்து போனார்கள், நிர்மூலமாகி போனார்கள் என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்க நிலத்தில் என்ன செய்வார்? பயிரிடப்படும், அது செழிப்பான வயல்வெளியாய் மாறும். கடந்து போகிற யாவருடைய பார்வையிலும் உங்கள் உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் ஏளனமாய் அற்பமாய் உங்களை நினைத்தார்களோ, யாரெல்லாம் நீங்கள் இனி எழும்பவே மாட்டீர்கள், உங்கள் குடும்பம் சாபம் பிடித்தது, நீங்கள் இனி வாழ முடியாது, உங்கள் குடும்பத்தில் எவரும் வாழ்ந்து சிறந்திருக்க முடியாது என்று சொன்னார்களோ, அவர்கள் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக நீங்கள் பயிரிடப்பட்டிருக்கிறீர்கள், செழிப்பான வயல்வெளியாய் இருக்கிறீர்கள், சிங்கார தோப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே. இன்னும் பாருங்க, 35 சொல்லப்பட்டிருக்கிறது, பாழாய் கிடந்த இந்த தேசம், ஹல்லேலூயா, இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும். ஐயா, பாழாய் கிடந்தது இப்ப ஏதேன் தோட்டத்தை, கர்த்தருடைய தோட்டத்தை போலாயிற்று. அவாந்தரமாய் கிடந்தவர்கள், பாழும் நிர்மூலமாய் இருந்தவர்கள், பட்டணம் போல் இருந்தவர்கள் இப்பொழுது அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஐயா,
மை காட், ஆண்டவர் எப்படி எவ்வளவு உங்க மேல, ஐயா நீங்க ஒருவேளை பாழா கிடந்த தேசம் போல கிடக்கிறேன்னு சொல்லலாம். என் அன்பு சகோதரியே, நீங்க இன்றைக்கு அநேகர் சொல்லலாம், ஐயா பாழாய் கிடக்கிற தேசம் போல கிடக்கிறேன், தேடுவாரற்ற ஒருத்தியை போல இருக்கிறேன், எங்கோ யாரும் தேடாத என் குடும்பம் நொறுங்கி போய் இருக்கிறது, நாங்கள் வாழ வழியே இல்லாமல் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் நாளிலே, உங்களை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும் நாட்களிலே என்ன நடக்கும்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே? உங்களை பார்க்கிறவர்கள், ஐயா எல்லாம் நிர்மூலமாகி சாம்பலாய் போயிற்று, இவங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிற்று என்று நினைத்தவர்கள் அவர்களே சொல்லுவார்களாம், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார். இது தீர்க்க தரிசனம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு இந்த தீர்க்க தரிசனத்தை சுவீகரித்துக் கொள்ளுங்கள். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன சகோதரியே, எத்தனை இடர்பாடுகள் எத்தனை சிக்கல்களிலே எல்லாமே முடிந்து போனது போன்ற காலகட்டத்திலே சிக்கலான சூழ்நிலையிலே நீ கிடந்தாலும் சரி, பயப்படாதே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உன் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் தாறுமாறாய் நடந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். ஐயா உங்க மேல கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார். சிறியவனையும் அற்பமாய் எண்ணப்பட்டவனையும் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களையும் மீதும் கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பார். பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் மாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். மை காட், வாட் a wonderful, எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எத்தனை வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க ஆண்டவர். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன்டா, இதை செய்வேன்டா. மக்கரா சந்தரபு, ஓ மைட்டி காட், கர்த்தராகிய நானே இதை சொன்னேன், நானே இதை செய்வேன் என்கிறார். என்ன ஆண்டவரே செய்வீங்க? கர்த்தராகிய நான் நிர்மூலமாய் கிடந்த உங்கள் வாழ்க்கைகளை கட்டுவேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை, உங்க குடும்ப வாழ்க்கைகளை, உங்க தொழில, உங்க கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய நானே கட்டுவேன். மை காட், பாழானதை பயிர் நிலம் மாக்குகிறவன் என்றும் கட்டுகிறவர் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருந்து காக்கா நரி கூட்டம் போல குரங்கு போல உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது விழுந்து போவீர்கள், இனி எந்திரிக்கவே மாட்டீர்கள் என்று உங்களை ஏளனமாய் அற்பமா எள்ளி நகையாடினவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சொல்லுங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் காணும்படி இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க, ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில மறந்தே போகாதீர்கள். ஐயா இதெல்லாம் கர்த்தர் செய்வதற்கு ஒரு பெரிய கீ வச்சிருக்கிறாரு, பெரிய வேலை வச்சிருக்கிறாரு, அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதை செய்யாமல் அழிந்து போனவர்கள், இதை செய்யாமல் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்காமல் போனவர்கள், இதை செய்யாமல் அதை பெற்றுக்கொள்ளாமல் மேன்மைகளை பெற்று மகிமைகளை பெற்றுக்கொள்ளாமல் அனுபவிக்காமல் போனவர்கள் லட்சம் லட்சம் பேர் என்றால் மாற்றமே இல்லை. பாருங்க, ஆண்டவர் கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக, என் அன்பு பிள்ளைகளுக்காக, ஒருவேளை இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, நான் இவைகளை எல்லாம் செய்து நிறைவேற்றும்படி, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க சொந்த வாழ்க்கையில இதையெல்லாம் நான் செய்து அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மறந்தே போகாதுங்க, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ, எப்படி அழகாயிருக்கிறதோ, பண்டிகை காலங்களிலே கூடியிருக்கிறவர்கள் எப்படி பட்டாடையும், எத்தனை மகிமையான சூழ்நிலையிலே அவர்கள் அலங்காரமாய் அற்புதமாய் அழகாய் கூடியிருக்கிறார்களோ, அப்படியே அவாந்தரமாய் இருந்த உங்கள் பட்டணங்கள், உங்கள் வாழ்க்கை, உங்க சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தாம்பந்திய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை
எல்லாம் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கிறது போல மகிமையாய் காணப்படும். மகிமையும் நித்திய கீழ்ச்சியும் மாட்சிமை நிறைந்ததுமாக காணப்படும். அதனால் கர்த்தர் சொல்றது பாருங்க, மை காட், கர்த்தர் சொல்றது பாருங்க, அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். யாரையா? ஊர் உலகத்தில் இருக்கிறவன், உற்றார் வினவர் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் நான் கர்த்தர் என்பதை. கர்த்தர் இதற்காக வைராக்கியமாக இருக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம், எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பதை தவறவிட்டு விடாதீர்கள். நடு ஜாபங்களிலே சில நாட்களிலே காத்திருந்து சிலர் மணிக்கணக்கில் ஜெபியுங்கள். ஆமா, சின்ன சின்ன ஜெபங்கள் அல்ல. சில நேரங்கள்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஜெப வாழ்க்கையை நீட்டிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் அதிகமா நீங்கள் காத்திருக்க பழகுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் அப்படியாக சொல்கிறது. இதுதான் வேத சட்டம், நியமம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதே ஆண்டவர் சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். தேடுகிறவன் கண்டடைவான், தேடுகிற எவனும் கண்டடைவான். மைட்டி காட், கண்டடைவான். கர்த்தர் சொன்னா எவனும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னுமா சொல்கிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும். நிச்சயமாய் உங்களுக்கு செய்யப்படும். இந்த வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், சுவீகரித்துக் கொள்ளுங்கள், நம்புங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், நம்புங்கள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்கள். இந்த அற்புதமான செய்தியை நீங்க நம்பி, நீங்க விசுவாசிச்சு உங்கள்கிட்ட வேலை செய்யும். இது நம்பினீங்கன்னா நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ற நல்ல வேலையை தவறாமல் செய்யுங்கள். இந்த சுவிசேஷம், இதுவும் நல்ல செய்தி எல்லோருக்கும் போகட்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பரிசுத்தமாக்குவார். எத்தனை பாவங்கள், எத்தனை சாபங்கள், எத்தனை கொடுமையான கீழ்ப்படியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இவையெல்லாம் செய்வதற்கு ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே உங்களை அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே, சொந்த இரத்தத்தினாலே கழுவி உங்களை பரிசுத்தமாக்குகிற நாட்களிலே இது போன்ற அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். உங்களை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், எத்தனை ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் மகா பெரிதான காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, நீர் எத்தனை நல்லவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அப்பா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, இவர்கள் பாழான தேசம் போல, ஐயா பாழாய் கிடக்கிற பட்டணங்கள் போல இவர்கள் அப்பா நிர்மூலமாய் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வழியுமே இல்லாமல் ஐயா, பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், சஞ்சலங்களிலே என் வாழ்க்கை இப்படி ஒரு சூனியமாய் போய்விட்டதே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகள் இருக்கிறார்கள். ஐயா, என் அன்பு சகோதரர்கள், இனி வழியே இல்லை என்பது போன்றோர் இருக்கிறார்கள். எல்லாம் பாழாய் போய்விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது. இந்த பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளில் இருந்து இனி நான் எப்படி மீள முடியும்? என் குடும்பம் இனி எப்படி மீளும்? நாங்கள் இனி எப்படி சாப்பிட்டு பிழைத்திருப்போம் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவனே, ஐயா, உம்முடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, வாழ்க்கையிலே அப்பா கணவனால் கைவிடப்பட்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு ஐயா எந்த கதியும் இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது நீர் இப்படியாய் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை சொன்னீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நெருக்கடியிலும் அப்பா அவாந்தர வெளி போல பல்வேறு உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், தவிப்பிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரிகள், எங்கோ மூலையில் அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், எல்லாம் பாழாய் போய்விட்டது, மொத்தமா என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நான் சாவதை தவிர வேறு வழியே இல்லை, நான் வாழ்வதை காட்டிலும் சாவது எத்தனையோ நல்லது என்று
நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சோர்ந்து போன அவர்களை என் தேவன் நல்ல வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் பாழாய் கிடந்த பட்டணம் போல, பாழாய் கிடந்த தேசம் போல இவருடைய வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் திரும்பி கட்டுவேன் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பாழாய் கிடந்த இந்த நிலங்களிலே இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளி போன்ற, ஐயா, செழிப்பும் பசுமையான புல்வெளிகளை போன்று செழிப்பாய் நீர் மாற்றுவேன் என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, கர்த்தரை தோட்டத்தின் போல, ஐயா, கர்த்தரின் தோட்டத்தை போல் இவர்களை மாற்றுவீராக. அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த இவர்கள் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே குடியேற்றுவிக்கப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறவர் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தர் நீர் பாழானவைகளை கட்டுகிறவர். ஐயா, பாழானவைகளை பயிர் நிலமாக்க மாற்றுகிறவர், நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். இந்த அருமையான அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டப்படுவதாக. அவருடைய பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, எல்லா உபத்திரவும் நீங்கி, அவர்கள் தொழில்கள் திரும்ப கட்டப்படும்படியாய், வாழ்க்கைகள் திரும்ப கட்டப்படும்படியாய், குடும்பம் திரும்ப கட்டப்படும்படியாய், வீட்டை இழந்தவர்கள், வீடு இல்லாதவர்கள் மறுபடியுமாக நல்ல வீடுகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜாதிகள் எல்லோரும் இவரே கர்த்தர், இந்த கர்த்தரை இவர்கள் நம்பி இருந்தார்கள், இவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள் என்று சொல்லும்படியாய் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நானே செய்வேன் சொன்னீங்களே, அப்படியே செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க காயம்பட்ட கரத்தை உடைய பிள்ளைகளின் மீது வைப்பீராக, வைப்பீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் ஐயா, ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். இவர்களும் ஒரு நாளிலே உல்லாசமாய் பண்டிகைக்கு புறப்பட்டு வந்து எருசலேமிலே அந்த மந்தைகள் எல்லாம் எப்படி காத்திருக்குமோ, எப்படி பண்டிகைக்கு வந்து ஜனங்கள் எல்லாம் எப்படி பரிசுத்தமாய் அற்புதமாய் அழகாய் அவர்கள் காட்சி தருவார்களோ, அது போலவே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களும் மகிழ்ந்து, இவர்கள் பிள்ளைகளும் மகிழ்ந்து களிகூறத்தக்கதாய் ஒரு மகிமையான சூழ்நிலையை ஏற்படுத்துவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்து இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு பதிலாக அதை ஆனந்த நீரூற்றுகள் பெருகட்டும், மகிழ்ச்சியின் பிறப்பிடமாய் இவர்கள் மாறட்டும் சுவாமி. அநேகரை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறவர்களாய், அநேகருக்கு ஆச்சரியமான பாத்திரங்களாய், ஒரு நாள் பெரிய சாட்சிகளாய் இவர்கள் எழும்பும்படியாய் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அதற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் ஒரு நல்ல மன்றாட்டின் ஆவியை, ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை பரிபூரணமாய் ஊற்றுவீராக. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். Lord, in the mighty name of Jesus, நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நடக்க போகிற எங்கள் அருமையான மீட்டிங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பட்டணங்கள் தோறும் நடக்க போகிற அந்த அற்புதமான கூட்டங்களிலே Lord, அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அங்கே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய பரிசுத்த தூதர்கள் அங்கே ஆளுகை செய்யும்படியாய், ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள், ஐயா, அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களோடும் போதகர்களோடும் தலைவர்களோடும் மூப்பர்களோடும் இணைந்து வேலை செய்யும்படியாய், எங்கும் பரிசுத்த தூதர்களின் ஆளுகை உண்டாகும்படியாய், பலவானை எதிராய் இருக்கிற பலவானை, சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முந்தி கட்டுகிறோம். பெரிய ஆச்சரியமான அற்புதமான அதிசயங்களும் அற்புதங்களும் அங்கே நடக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் லார்ட் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே.